Hi, hello everyone. This is Staff IAS Academy. நாம இன்னைக்கு தினமொரு திட்டம்ல எந்த திட்டம் பார்க்க போறோம்னா நிமிர்ந்து நெல் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் பார்க்க போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த திட்டம் பத்தி என்ன அப்படினு சொல்லிட்டு ஒரு சினாப்சிஸ் மாதிரி சொல்லிடுறேன். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு entrepreneurship training, occasional training, entrepreneurship தொழில் சார்ந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறது. அவங்க எந்த விதமான ஹையர் எஜுகேஷன்ல இருந்தாலும் அவங்களுக்கு தொழில் சார்ந்த ட்ரைனிங், ஒரு பிஸ்னஸ் வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் வச்சு ஒரு தனியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கள தான் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்காக தயார்படுத்தக்கூடிய ட்ரைனிங் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள வழங்கி அவங்கள நிமிர்ந்து நிற்க செய்கிறது தான் இந்த நிமிர்ந்து நெல் திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த திட்டத்தோட டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துடலாம். நிமிர்ந்து நெல் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் உயர்கல்வி மாணவர்களிடையே புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு திறனை ஊக்குவிக்க 5 ஆண்டுகளில் ரூபாய் 19.57 கோடி செலவில் 10,000 தொழில் முனைவோரை உருவாக்க 2025 தொடங்கப்பட்ட ஒரு அரசு திட்டம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா, இதிலே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் வந்துட்டு ரூபாய் 19.57 கோடி செலவில் 10,000 தொழில் முனைவோரை உருவாக்குவதே இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து 2025 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த திட்டம் ஆண்டுதோறும் 2000 கல்வி நிறுவனங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. சரியா, இந்த திட்டம் வந்து அடுத்த 5 ஆண்டில் தான் 10,000 மாணவர்கள். இப்போ ஆண்டுதோறும் வந்து 2000 மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த தொழில் முறை கல்வியை கற்றுக் கொடுக்கறது தான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இவங்களுடைய நோக்கம் என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி பயிலும் மாணவர்களிடையே தொழில் முனைவு, ஆண்டர்ப்ரனர்ஷிப் மற்றும் புதுமையான சிந்தனைகளை இனோவேஷன் வளர்வது. இனோவேஷன் நல்லா இருந்தால் தான், க்ரியேட்டிவிட்டி நல்லா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ அது வந்து பீப்புள் கிட்ட வந்துட்டு ஒரு வரவேற்பை பெற்று அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது. ஓகேவா, ஸோ அப்போ இனோவேஷனையும் க்ரியேட்டிவிட்டியையும் கொடுக்கக்கூடிய அளவுலையும் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அண்ட் ஆண்டர்ப்ரனராக அவங்க வரத்துக்காக உதவுற வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டமோட மெயின் நோக்கம். திட்டப்பணி என்னன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 மாணவர்களை தொழில் முனைவோராக மாற்றுதல் அப்படிங்கிறதே இந்த திட்டத்துடைய பணி. அடுத்து பயனாளிகள் யாருன்னா ஆண்டுதோறும் சுமார் 2000 உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள 30.5 லட்சம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள். ஓகேவா, ஸோ உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய ஆண்டுதோறும் 2000 மாணவர்களை எடுத்து அவங்களுக்காக 30.5 லட்சம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள். ஓகேவா, ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து இது மூலியமாக பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னது, ஆண்டுதோறும் சுமார் 2000 உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து 30.5 லட்சம் மாணவர்கள் எடுத்து நம்ம வந்து பயன்பெற செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பயிற்சி 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் உள்ள 9,000 பேருக்கு மின் வணிகம், இ-காமர்ஸ் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் சேர்த்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் நிதி ஒதுக்கீடு 19.57 கோடி வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படுபவர். என்னன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அதான் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறை. ஓகேவா, ஸோ தமிழ்நாடு அரசோடைய செயல்பாடு வந்து எப்படின்னா அந்த எம்எஸ்எம்இஸ் பண்ணக்கூடியவங்களையும் வந்துட்டு ஊக்கப்படுத்தணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஷிப்பையும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இந்த திட்டம் இளைஞர்களை வேலை தேடுபவர்களுக்காக அல்லாமல் வேலை அளிப்பவர்களாக, ஜாப் கிரியேட்டர்ஸாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகேவா, ஸோ வேலை ஒரு இடத்துல வந்து எம்ப்ளாயி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முதலாளியாக இருந்து மற்றவங்களுக்கு சம்பளம் வாங்காமல் சம்பளம் கொடுக்குறவங்களா மாற்றுறது தான் வந்து இந்த திட்டம். ஈஸியாக இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். நிமிர்ந்து நெல்னா சம்பளம் வாங்குறவங்களா இல்லாமல் சம்பளத்தை கொடுக்கறக்கூடிய ஒரு திறன்மிகு ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு தொழில் முனைவரை உருவாக்குவதுதான் இந்த திட்டத்துடைய மிகப்பெரிய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி, அப்போ இந்த திட்டம் என்ன, ஒரு நார்மலான கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா, சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 10,000 தொழில் முனைவோரை உருவாக்குறதே இந்த திட்டத்துடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆண்டுதோறும் 2000 பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்வி உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் இருந்து ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து 30 லட்சத்துக்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு
சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு நல்ல ஒரு ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுத்து ஒரு தொழில் ரீதியான ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாற்றுறது தான் இந்த திட்டத்துடைய மிகப்பெரிய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 5 ஆண்டுகளில் 19.57 கோடி செலவில் 10,000 தொழில் முனைவோரை உருவாக்க 2025 தொடங்கப்பட்ட ஒரு அரசு திட்டம் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான திட்டம் பார்த்தாச்சு. நன்றி.